இல்ல ரிசர்வ் பண்ட பத்தி பேசுறதுக்கு முன்னாடி எதுக்கு இவர் நல்லா யோசிச்சுங்க. எப்படி நம்ம லெஜெண்டரி பிளேயர் தெரியுமா? அங்க என்ன பண்ண தெரியுமா? ஆஸ்திரேலியால சவுத் ஆப்பிரிக்கால ஒரு செஞ்சுரி கேப் டவுன்ல எப்படி அடிச்சா தெரியுமா? லார்ட்ஸ்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடுவார் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஐபிஎல் ஆனா 2 வருஷமா மண்ணை கவிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. கண்ணை மூடிட்டு இருப்பாங்க. கேப்டன்சி மூவ். அதான் ப்ரோ, ரிசர்வ் பண்ணிட்டு வந்து ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாரு. இன்னும் 1-2 பேர்லாம் ஸ்டெப் டவுன் பண்ணாமே சுத்திட்டு இருக்காங்க. டீமை பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினா மஞ்சள் கலர், ப்ளூ கலர்லாம். அதனால ரிசர்வ் பண்ணிட்ட பாராட்டுறேன் நான். மத்தபடி அவன் ட்ரேடிங் ரெடி ஆயிட்டான்டா லூசு. இந்த டீம் முடிச்சாச்சு. போய் கேப்டன் மட்டும் ரெடி ஆயிட்டாப்ல. நான் ருத்ராஜ் சொன்னேன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. எங்க டீம்ல ஏகப்பட்ட தலைங்க இருக்குது, எல்லாரும் சொல்றது ஒவ்வொன்னு ஒரு சதவீதம் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதனால அவனுக்கு இவன் கோட்டா, இவனுக்கு இவன் கோட்டா, இவனுக்கு இவன் கோட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பிளேயர் கொண்டு வந்து அப்படியே உள்ள வந்து கபடி விளையாட்ட வேண்டாம். அதனால டீம் மும்பை இந்தியன்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த ரிசர்வ் பண்ணி நடுவுல இந்த இம்மத் சிங் எல்லாம் போட்டு ஆடிட்டு இருந்தாப்புல கொஞ்ச நேரம். ஒரு ஐபிஎல் டீம்ல கேப்டன் மாத்தினாங்க, ஜெர்சி மாத்தினாங்க, லோகோ மாத்தினாங்க. ஆனா அவங்க விளையாடுற ஃபார்மட் மட்டும் மாத்தல. அந்த டீம் தான் இந்த டீம். இது ரிப்போர்ட் கார்டு சீரியஸ். இன்னைக்கு பார்க்க போறது எல்எஸ்ஜி பத்தி தான். எல்எஸ்ஜி பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கேன் எல்எஸ்ஜி அடிக்கிறதுக்கு. என்ன சொல்றீங்க நீங்க? அடி வாங்கவும் ரெடியா இருந்தா போச்சு இந்த சீசன். ரெடியா இருந்தோம். இதெல்லாம் எப்படி போச்சுன்னா எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா பாயிண்ட்ஸ் மட்டும் வரல, மத்தபடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பாயிண்ட்ஸ் மட்டும் மத்த டீம் கொடுத்துட்டாங்க. பவுலிங் நல்லா போட்டாங்க. முறை இந்த ஐபிஎல் 150 ரெஸ்ட்ரிக்ட் பண்ண டீம் இவங்க தான். 150 அடிக்காம தோத்து போன டீம் இவங்க தான். அதே மேட்ச்ல தோத்து போயிட்டாங்க. அந்த மாதிரி பல சாதனைகள் வரிசையா பண்ணி காமிச்சாங்க நமக்கு. அடுத்து இன்னொன்னு 24 பவுலர் போனாங்க. 14 பவுலர் ஸ்குவாட்ல, ஆல்ரவுண்டர் எல்லாம் சேர்த்து ஒரு 14 பவுலர் ஸ்குவாட்ல. பியூர் பேட்டர்னா 4 பேர், அவ்வளவுதான். 4 பிளே அதெல்லாம் கூட விட ஜிடிக்கு டஃப் கொடுப்பாங்க. எங்க வந்து இவங்க எல்லாரும் மாட்டினது யார்கிட்டனா கேப்டன் கிட்ட. அப்ப நீ நல்ல பிளேயர் தான். இல்ல ரிசர்வ் பண்ட பத்தி பேசுறதுக்கு முன்னாடி எதுக்கு இவர் நல்லா யோசிச்சுங்க. எப்படி நம்ம லெஜெண்டரி பிளேயர் தெரியுமா? அங்க என்ன பண்ண தெரியுமா? ஆஸ்திரேலியால சவுத் ஆப்பிரிக்கால ஒரு செஞ்சுரி கேப் டவுன்ல எப்படி அடிச்சா தெரியுமா? லார்ட்ஸ்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடுவார் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஐபிஎல் ஆனா 2 வருஷமா மண்ணை கவிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. கண்ணை மூடிட்டு இருப்பாங்க. கேப்டன்சி மூவ். ஒரு மேட்ச் அந்த திக்னேஷ் ஆடி கடைசி ஓவர் தரலைன்னா அந்த வந்து ரிங்கு சிங் அடிப்பான். இன்னொன்னு சூப்பர் ஓவர்ல சுனில் நரேன் அடிச்சுட்டு அவங்க டீம்ல அவங்க இருக்க பவர் சூப்பர் ஓவர்ல அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை. இருந்த பிளேயர்லாம் நம்ம இது பண்ணிட்டாங்க, இம்பாக்ட் பண்ணிட்டாங்க. அந்த டீம் அப்படி அந்த மேட்ச் அப்படி சொல்லிட்டே போலாம் ப்ரோ. இந்த ருத்ராஜ் விளையாடும் வந்து லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கொண்டு வரணும், ஆனா கொண்டு வரல. அட்டி போட்டு பொழந்ததுக்கு அப்புறம் விக்கெட் எடுத்தது ஷபாஸ் அகமது 3 விக்கெட்டு. ஆனா கடைசி ஓவர் கொடுத்தது எய்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே போலாம். கேப்டன்சி மூவ்ஸ், ஃபில் செட்டப், ஆகா சிறந்த ஃபில் செட்டப். ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிதான் டெல்லியோட ஜெயிச்சிருந்துருக்கலாம். 10 ரன்னுக்கு 3 கிட்ட 4 கிட்ட பக்கமா எடுத்துட்டாங்க. சமீர் ரிஸ்வி அடிக்கி விட்டு அங்கிருந்து தோத்தது. ஷபாஸ் அகமது அந்த மேட்ச் ஓவர் கொடுத்து அடி வாங்கினது. மார்க்கம் ஒரு மேட்ச் அந்த பிரியன் சரியா வந்து மார்க்கம் ஓவர் கொடுத்து 6 அடிச்சது. அப்படின்னு ஏகப்பட்ட சூப்பர் மூவ்ஸ் இல்ல. அது கூட மாறும் கடைசி ஓவர் பவுலராவே பேசி அவர் ஒரு பேட்ஸ்மேன் மறக்க வச்சது, கொண்டு போய் முடியல சொரு விட்டது. என்ன நீ ஓப்பனிங் ஆடுற அப்படின்னது. இல்ல ப்ரோ, பீடாக் இருந்துகிட்டு மார்க்கமுக்கு குட் விஷஸ் சொல்லிட்டு மெசேஜ் போட்டாரம்மா. ஐபிஎல் அப்ப ஏதோ ஒரு மேட்ச்க்கு பீடாக் என்னால இங்க இருக்க முடியல, நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு ரிப்ளை பண்ணாரன். உடனே எடுத்துட்டு ஜார்ஜ் டேக் மெசேஜ் போட்டாரன். இல்ல பீடாக் நான் இங்க இருக்க முடியல, நான் சீக்கிரம் லீவா வரேன், சீக்கிரம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த டீம்ல ஒருத்தனோட ரோலை எவ்வளவு கேவலமா யூஸ் பண்ற முடியும் அவங்களுக்கு கேவலமா யூஸ் பண்ணி அவங்களே வெறுத்து போயிட்டு வெளியே வராங்கன்னா அது வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல மட்டும்தான். ஜார்ஜ்ல இருந்து ஐபிஎல் ஆடுறதுக்கான நல்ல பிளேயரே கிடையாது. எடுத்ததே தப்பு. முதல்ல எவன் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் எழுதி கொடுத்தானே தெரியல. நல்ல பிளேயர், ஆனா ஐபிஎலுக்கு செட் ஆக மாட்டார். அவர் நல்லாதான் பண்ணிட்டு இருந்தாரு SA20 எல்லாம். அது இல்லாம இவரு கோயங்கா வந்து இந்த ஐபிஎல் மோடிலாம் ஒரு இன்டர்வியூ எல்லாம் கொடுத்திருந்தாரு. ரிஷப் பண்ட் இல்ல ஒரு 10-15 வருஷம் கேப்டன்சியா ஆடினார்னா இருக்கிற எல்லா ரெக்கார்டு கேப்டனுக்கு உண்டான ரெக்கார்டு எல்லாம் உடைச்சிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். ஒரே வருஷத்துல பால் ஊத்தி அமிச்சிட்டாங்க. அவரே இப்ப நான் கேப்டன்ல இருந்து ஸ்டெப் டவுன் ஆகுனாரு.
அதான் ப்ரோ, ரிசர்வ் பண்ணிட்டு வந்து ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாரு. இன்னும் 1-2 பேர்லாம் ஸ்டெப் டவுன் பண்ணாமே சுத்திட்டு இருக்காங்க, டீமை பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினா மஞ்சள் கலர் ப்ளூ கலர்லாம். அதனால ரிசர்வ் பண்ணிட்ட பாராட்டுறேன் நான். மத்தபடி அவன் ட்ரேடுக்கு ரெடி ஆயிட்டான்டா லூசு. இந்த டீம் முடிச்சாச்சு. போய் கேப்டன் மட்டும் ரெடி ஆயிட்டாப்ல. நான் ருத்ராஜ் சொன்னேன். இல்ல இந்த டீம் தோற்றதுக்காக நான் வந்து சன்ரைஸ கூட உள்ள வைக்காம பிளேயர்ஸ்ல வைக்காம லக்னோ வச்சேன். எந்த நம்பிக்கை இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஜாஸ் இங்கிலீஷ் வரமாட்டான் எனக்கு தெரியும். மேத்யூ பிரிட்ஸ்கே வாடிடுவான், மிடில் ஆர்டர்லாம் வாடி கொடுத்துருவான். மார்க்கும் மார்ஸ், 1 நிக்லாஸ் புரானு, 4 வந்து ரிசர்வ் பண்ணிட்டு, 5 வந்து மேத்யூ பிரிட்ஸ்கே, 6ல வந்து முக்கில் சௌத்ரி, 7ல வந்து அப்துல் சமாத். எப்பா பேட்டிங்க பார்க்க கடப்பாறையே இருக்கிற சாமி. இந்த வருஷம் ஒரு லக்னோ வந்து பேட்டிங்லயே ஜெயிக்க போறாங்க நினைச்சேன் நானு. அவனா டேய் தினேஷ் நீ என்ன நினைக்கிற, நான் பாரு ஓப்பனிங் நான் தான் வருவேன். அந்த மேட்ச் ஓட பண்ணா அடுத்த மேட்ச் நான் தான் வருவேன், 1 டவுன் வருவேன். அந்த மேட்ச் ஓட பண்ணா அதுக்கு அடுத்த மேட்ச் 4th டவுன் வருவேன், 5th டவுன் வருவேன், மறுபடியும் 1 டவுன் வருவேன். வந்து மார்க்கமோட கான்பிடன்ஸ், நிக்லாஸ் புரானோட கான்பிடன்ஸ், மேத்யூ பிரிட்ஸ்கேவை ஜாஸ் இங்கிலீஷ் வந்த வரல ஒரு மேட்ச் கூட வாய்ப்பு கொடுக்கல. அவன் நம்ம எதுக்கு 3 ஃபாரின் பிளேயரா தான் விளையாண்டுருந்தாங்க, எதுக்கு மேத்யூ பிரிட்ஸ்கேக்கு வாய்ப்பு கொடுக்கலங்கிறது கடைசி ஒன்றும் கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இங்க டீம்ல கீழே சச்சின் டெண்டுல்கரும் பிரைன் லாராவும் இருக்கிறாங்க. அதனால வந்து 3 ஃபாரின் பிளேயரோட ஆடி மேத்யூ பிரிட்ஸ்கே ஆட மாட்டாங்க. மேத்யூ பிரிட்ஸ்கே இந்தியாவோட 1 டே சீரிஸ் விளையாட்டு சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மேட்ச் ஜெயிக்க வச்சு இல்ல நீ இப்படி செலக்ஷனு இல்ல அது கூட இல்ல. அவ ஃபாரின் பிளேயர்ஸ் கான்ஃபிடன்ட் தான் வைக்கிறான். ஆயுஷ் போதானே அவனே நம்ம மட்டும் ஓப்பனிங் பிளேயர்னு அவனை கொண்டு போய் ஓப்பனிங் இறக்கி விட்டது, அவனோட கேரியர் ஒடிச்சு விட்டதா இருக்கட்டும், பிரில்லியன்ட் எல்லாமே கரெக்டா ஒண்ணு பண்ணலாம் ப்ரோ. அவனை எந்த பிளேஸ்ல ஒரு மேட்ச் ஆனா கரெக்டா எல்லாருமே ரிசர்வ் பண்ணிட்டு தப்பிச்சாங்க. எல்லாரும் அவங்க பிளேஸ்ல இறக்கி விட்டா எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரிசர்வ் பண்ணிட்டு பயந்துட்டாப்ல மறுபடியும் எல்லாத்தையும் தூக்கி கலைச்சு போட்டு வேற பிளேஸ் போவாங்க. எல்லாரும் என்ன பர்ஃபார்ம் பண்ணிட்டு அங்க ஆயுஷ் போதானே அங்க அவுட் ஆறியா உன்ன பாரு உனக்கு ஓப்பனிங் இருக்கு இல்ல பினிஷர் நீ ஒரு பாலுக்கு ஆரம்பிச்சு ஒரு பாலுக்கு வந்து டக் அவுட் ஆனா நான் அப்பையில இருந்து சொல்றேன் அந்த அப்துல் சமாதி சபாஸ் அகமதி ஆடணும்னு. சபாஸ் அகமது என்ன பண்ணா ஒரு மேட்ச் வந்து அருமையா நீட்டா ஆடி கொடுத்துட்டான். சரி நீ என்ன நீட்டா ஆடுற, நீ ஆடக்கூடாதுன்ட்டு ஒரு 2 மேட்ச் கழிச்சு உட்கார வச்சிட்டான். அவன் எதுக்கு உட்கார வச்சானே தெரியல. இல்ல இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இல்ல பவுலிங் உண்மையே சொல்ல போனா சூப்பரா போட்டாங்க. முஷின் கான், இந்த பிரின்ஸ் யாதவ்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாரு. அடுத்து இவரு சப்பாஸ் ஆகும்போதுமே இப்படி பால் போடுவாருன்னா எனக்கு நல்ல ஸ்பின் எல்லாம் நல்லா போட்டு கொடுத்தாரு. திகேஷ் ராதி பர்ஃபார்ம் பண்ண அந்த இடத்துல இவர் பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்ததா இருக்கட்டும் அதெல்லாம் நிறைய பண்ணாங்க. பட் ஆனா இவங்க கெட்ட நேரம் ரிஷப் பண்ட் கையில வந்து மாட்டணும்னு இருக்கு. ரிஷப் பண்டோட கெட்ட நேரம், அதனால லக்னோவுக்கு அது கெட்ட நேரம் ஆயிடுச்சு அப்படி சொல்லணும். சித்தார்த்தை யூஸ் பண்ணிருக்கலாம் பவுலிங்ல, சமி போட்டாரு. ஆவேஷ் கான் நடுவுல குட்டக முட்டை கொண்டு வந்து இது பண்ணாங்க. உங்களுக்கு மைண்ட் அதை எடுத்து வச்சிருக்க 14 ஆட்டமா அவன் உள்ள போடல. ஆகாஷ் சிங் எதுக்கு உள்ள போடல, போன வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம்ல ஏகப்பட்ட கேள்விக்குறிகள். ரிஷப் பண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, எங்க டீம்ல ஏகப்பட்ட தலைங்க இருக்குது, எல்லாரும் சொல்றது ஒவ்வொன்னு ஒரு சதவீதம் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதனால அவனுக்கு இவன் போட்டா இவனுக்கு இவன் போட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பிளேயர் கொண்டு வந்து அப்படி உள்ள வந்து கபடி விளையாட்டாங்க. அதனால டீம் மும்பை இந்தியன்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த ரிசர்வ் பண்ணி நடுவுல இந்த இம்மத் சிங் எல்லாம் போட்டு ஆடிட்டு இருந்தாப்புல கொஞ்ச நேரம். இம்மத் சிங் எல்லாம் ப்ரோ கிரைம் ப்ரோ. அப்துல் சமாத் ஆயுஷ் பதர் ஒக்கரஸ்ட் இம்மத் சிங் எல்லாம் ஆனதுலாம் கிரைம். ரகுவன்சின்னு ஒரு விளையாண்டாங்க. அது குல்கர்னே ஓபனரா விட்டதா இருக்கட்டும். அக்ஷின் குல்கர்னி கூட போன வருஷம் ஓரளவுக்கு 1-2 மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணாரு. சரி இந்த வருஷம் ஆட வைக்கிறீங்கன்னு ஒத்துக்குவேன். பர்ஃபார்ம் பண்ண டீம் ஏன்னா ஓப்பனிங் பேரு 500 ரன் அடிச்சு வின் பண்ண பேர் இது மார்க்கமும் மிச்சல் மார்ஸும் அவனுங்களுக்கு ஒரு மேட்ச் கூட சேர விடலடா. கடைசி நான் தான் பண்ணும் கொலை பண்ணுவோம். எனக்கு இல்ல ஒரு 2 மேட்ச் அவர் அடிக்கணும்னா ப்ரோ நீங்க கொஞ்சம் பினிஷர் ஆடுறீங்களா ப்ரோ, ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் நீங்க மேல ஆடுனீங்கன்னா அப்படின்னு அவரையும் மார்க் இல்ல. நிக்கலஸ் புரான கேட்டிருப்பான். நிக்கலஸ் புரான் நீங்க கொஞ்சம் ஓப்பனிங் ஆடி கொடுக்குறீங்களா, ஒரு பிளேஸ் தானே 1 ஆடுறீங்க, ஓப்பனிங் போய் ஆடுங்க அப்படின்னு இருப்பான். நம்ம ப்ரோ நான் T10ல ஓப்பனிங் தான் ப்ரோ, இதெல்லாம் ப்ரோ காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு உள்ள போயிருப்பாரு. இன்னொன்னு ப்ரோ, இன்னொன்னு மிச்சில் மார்ஸ் எவ்வளவு இன்ஜுரி ப்ரோன் பிளேயர் தெரியும். ஆனா மிச்சில் மார்ஸ் வந்துட்டு ஃபீல்டிங் நிக்க வச்சுட்டு தான். எனக்கு ஒவ்வொரு டைமும் கேட்ச் பிடிக்கும் போது ஓடும் போது ஐயோ மிச்சில் மார்ஸ் இன்னைக்கு இன்ஜுரி ஆயிரும். அடிக்கிறது ஒரே பிளேயர் வந்து மிச்சில் மார்ஸ். அவனை பொறிக்கு சப்ரோலாம் நினைச்சிருந்தேன். நல்லா கடைசி இன்ஜுரி ஆகாம மாட்டு போயிட்டாப்ல தலை.
அதோட மிச்சல் மார்ஷ்னா ஆதிகாலத்து ஆளு ப்ரோ. சரி ஓகே. இல்ல மிச்சல் மார்ஷ் ஆல்ரவுண்டர், அவர் ஆல்ரவுண்டரா உள்ள வந்து பவுலரா வந்து பவுலிங் ஆல்ரவுண்டரா இருந்து பேட்ஸ்மேன் மாதிரி ஓப்பனரா மாறிட்டாரு. ஐபிஎல் அவர் புனேவாரி செஞ்சே கேப்டன் எல்லாம் பண்ணிருக்கிறாரு. இன்னைக்கு கேப்டன் அவர் அன்னைக்கே கேப்டன். சரி ஓகே. நம்ம சரி இந்த டீம்ல இருந்து ஒரு பாயிண்ட் பண்ணா அடுத்த சீசன் நெக்ஸ்ட் பெட்டரா இருக்கும் அதை சொல்லிட்டு பெஸ்ட் 2 worst 2 போயிடும். அதான் பண்ணிட்டாங்க ப்ரோ, ஆல்ரெடி டன் முடிஞ்சது. வேற கேப்டன் தேடி நல்ல கேப்டனா போட்டாங்கன்னா மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி நல்ல கேப்டனா தேடினா இந்த டீம் பொழைச்சுக்கும் ப்ரோ. மிடில் ஆர்டர் அண்ட் ஃபினிஷர்ஸ் நல்ல ஸ்பின்னர் மூணுமே வேணும். எனக்கு வந்துட்டு டீமே வந்து வேற ஓனர்ட்ட கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இந்த மாதிரி ஏன்னா கேப்டனை கேலா வச்சிருந்தா அப்படியே ஒன்றும் பண்ண முடியல, இப்போ ரிசர்வ் பண்ணிட்டு கொடுத்தும் ஒன்றும் பண்ண முடியல. அப்படிங்கும்போது அவரே சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ல இருந்து யார் யாரும் என்னென்னமோ சொல்றாங்கன்னு சொல்றாருன்னா இப்ப டீம் டாமினன்ஸ் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது டீம் பிளேயர், மேனேஜ்மெண்ட் பிளேயர்ஸ் அந்த மாதிரி டாமினேஷன் நிறைய இருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு பெட்டரான கேப்டன் கொடுத்தாலும் இப்ப தோனி மாதிரி ஒரு கேப்டனே வெளியே தூக்கி போட்டாருங்கன்னு சொல்லும் போது அந்த மேனேஜ்மெண்ட் எப்படி ஒரு ரிசர்வ் பண்ணிட்டாலும் எப்படி தாங்க முடியும்? ரிசர்வ் பண்ணிட்டே கொஞ்சம் இதுதான் கேப்டன்சி மெட்டீரியலே கிடையாதுங்கிற பட்சத்துல. அதனால இப்ப நல்லா ரிசர்வ் பண்ணிட்டு அவரே ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு நான் கிளம்புறேன், அடுத்த ட்ரேடுக்கு ரெடி ஆயிட்டாரு. தலைவன் இப்ப எங்க போய் பங்காட்ட போறான்னு தான் தெரியல. பாப்போம். சரி பெஸ்ட் 2 worst 2 போயிருவோம். நண்டா நீயே சொல்லு. ஆனா பெஸ்ட் 2னா பிரின்ஸ் யாதவ். அடுத்தது பெஸ்டா டொமஸ்டிக்னா பிரின்ஸ் யாதவ், அப்புறம் ஷபாஸ் அகமது. இம்ப்ரெசிவ்னா மிச்சல் மார்ஷ். அந்த எல்லா மேட்சும் பொழந்து கட்டினாப்ல. worst 2னா ரிசர்வ் பண்ணிட்டு 1, ரெண்டாவது வந்து நிக்லஸ் பூரன் அடிக்கவே இல்லை. ஒரே ஒரு மேட்ச் மும்பைக்கோட மட்டும் இன்னும் ஒரு அடியே போட்டான், மத்த எந்த மேட்சும் அடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ரிசர்வ் பண்ணிட்டு கட்டை போட்டு அந்த மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்க வச்சாரு. அது வேற எந்த மேட்ச்ல ஜெயிக்கிற மாதிரி இருக்கோ அந்த மேட்ச்ல தலைவன் போய் 10 ஓவர் 150 அடிக்கிறியா, நான் அடிக்கட்டுற 15 ஓவருக்கு 170 கொண்டு வந்தாருதான மேட்ச் எல்லாம் இருக்கு. 220 போய் நின்ன மேட்ச் இருக்கு. சரி ப்ரோ, எனக்கு வந்து பெஸ்ட்னா வந்து மிச்சில் மார்ஸ், பிரின்ஸ் யாதவ், ஜாஸ் இங்கிலீஷ் 3 பேரு. ஃபர்ஸ்ட் மொத்த டீமும் அவங்க 3 பேர் தவிர மொத்த டீம். சரி எனக்கு வந்துட்டு பெஸ்ட் 2னா நான் முஷின் கான். ஊரு என்னடா கருப்பா மாறிட்டான் உடனே. சரி எனக்கு வந்து பெஸ்ட்னா முஷின் கான். ஊரே சேர்த்து வச்சு ஒருத்த அடிச்சிட்டு இருந்தான் வைபவ் சூரியவன்சி. ஆனா அவனுக்கே மீடன் ஒரு போட்டு காமிச்சான் முஷின் கானு. அடுத்தது இன்னும்னா எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவ்னா இந்த பையன் சாரி மிச்சல் மார்ஷ் அடிச்சுக்கிட்டே இருந்தா அப்படி மேட்சுக்கு தனியா தெரிஞ்சாரு. எல்ஐஜி சென்னை கூட பழி வாங்கி அனுப்பிச்சிட்டாரு, இல்லைன்னு நாங்களும் பிளே ஆஃப் போயிருந்திருப்போம். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஒர்ஸ்ட்னா நம்ம தலைவர் ரிசர்வ் பண்ணிட்டு மட்டும்தான் அமைதியா இருந்திருக்கலாம், கம்முன்னு ஒரு பிளேயரா ஆடிட்டு போயிருந்திருக்கலாம். மானம் போச்சு, மரியாதை போச்சு. ரெண்டாவது இந்த டீம்ல சொல்லணும்னா டிக்வேஸ் ராத்தி சொல்வேன். நிறைய எதிர்பார்த்தாங்க அவர்கிட்ட இருந்து. அவர் ஸ்பின் ஒழுங்கா போட்டிருந்தா இன்னுமே அவர் குறை சொல்ல முடியாது, டீமே போலிங் நல்லா தான் போட்டு கொடுத்துச்சு. அவரும் கொஞ்சம் ஓரளவு ஒழுங்கா பண்ணியிருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். மொத்த டீமே சொல்லிட்டு போங்க. அதுக்கு ஒவ்வொரு வீடியோ என்ஐசி வீடியோ 1 மணி நேரம் வரும். குறைன்னு சொன்னாங்க, நான் ரிசர்வ் பண்றது கூட இல்ல, மொத்த டீம்னு சொல்லிட்டு போனல. சரி ஓகே. பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கடப்புதான் அந்த டீம். கம்முன்ற எங்க யாரு போல ஆடி வச்சிருப்பாங்க, கம்முன்ற நீ வேற. சரி ஓகே. பாயிண்ட்ஸ் என்னோட பாயிண்ட், மும்பை என்னதான் மும்பையோட கன்றாவே ஆனாலும் ஒரு பாசிட்டிவ் இருந்தது. பவுலிங்ல கொஞ்சம் பாசிட்டிவ் இருந்துச்சு. மிச்சல் மார்ஷ் இருந்தாரு, அதனால ஒரு 3.5 அந்த மேட்ச். ஏன்டா இதான் உங்க ஊர்ல பாசிட்டிவாடா? ஆமா, மும்பைக்கு 2 கொடுத்தேன், இது 1.5 மார்க் சேர்த்து கொடுத்துருக்கேன். ரிசர்வ் பண்றதுக்கு தவிர்த்துதான் நான் ஒரு 4 மார்க் தரப்போறோம். ரிசர்வ் பண்ணி இன்க்ளூட் பண்ண -4. நானும் இந்த டீம் நல்ல டீம், தனியா ரிசர்வ் பண்ணிட்டு இல்லாம விளையாண்டுருந்தா ஒரு 7 மார்க் தந்திருப்பேன். ரிசர்வ் பண்றதுனாலே ஒரு 5 மார்க் மைனஸ் ஆயிடுச்சு. ரிசர்வ் பண்ணிட்டு இல்லாம பிளேயர்ஸ் இருப்பாங்க, அதனால ஒரு 5 மார்க் லெஸ் பண்ணிட்டு ஒரு 2 மார்க் கொடுக்குறேன். இந்த டீம் ஒர்ஸ்ட். எனக்கு பாயிண்ட்ஸ் கீழே முடிச்சிருக்காங்க. இல்ல பேசுவான் அவன் ஆப்கானிஸ்தான் பிடிச்சி செஞ்சுரி அடிச்சிருவான். செருப்படி வாங்கிட்டு இருப்போம். செஞ்சுரி பாரு, செஞ்சுரி அடிச்சிருவா, எவ்வளவு கிளாசிக் பிளேயர் உனக்கு தெரியுமா அப்படின்னு. இந்த வீடியோல என்ன பேசணும், இந்த வீடியோல பேட்டிங் பத்தி எல்லாம் பேசல. நீ பேட்டிங் ஆடு ஆடாம போ. நான் ஹர்திக் பாண்டியாக்கே அதான் சொன்னேன், நீ பேட்டிங் ஆடு ஆடாம போய் என்ன வேணா பண்ணு, கேப்டன்சி ஏன் கன்றாவே பண்றேன்னு தான் கேட்டேன் 2 பேர்த்துக்குமே. ருத்ராஜ் கூட ஏதோ ஒரு 2 மேட்ச் அடிச்சு தேர்த்திக்கிட்டான். அட்லீஸ்ட் பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் போற ஹோப்பாவது காமிச்சான். நீங்க 2 பேரும் ஒண்ணுமே இல்ல. சரி விடுங்க, இந்த பசங்க படத்துல வர லாஸ்ட் பேஜ்ல உட்காந்துருக்க 3 பேர் மாதிரிதான் இவங்க 3 பேருமே.
அதனால நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். உங்களோட பெஸ்ட் ஒர்ஸ்ட் எத்தனை மார்க் எல்லாம் கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். எல்லாத்துக்கும் பாய்.